அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன், மாறன் வியூஸிலிருந்து. நான் ஆல்ரெடி மந்த்லி இன்கம் சேவிங்ஸ் ஸ்கீம் பற்றி போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு ஸ்கீம் இருக்குது, அதை பற்றி வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் நீங்கள் எவ்வளோ முதலீடு பண்ணணும், என்ன முதலீடு பண்ணணும் தெளிவாக சொல்லியிருந்தேன். அந்த திட்டத்தோட ஒரு ரூல்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நான் தெளிவாக வீடியோவில் சொல்கிறேன். இந்த ரூல்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்களோ இல்லை மனசில் வச்சுருந்தீங்களோ உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அந்த திட்டத்தை எப்போ ப்ரீமிச்சர் க்ளோஸ் பண்ணலாம், என்ன எப்பப்போ, அதாவது உங்களுக்கு எந்த எமர்ஜென்சி இது இந்த திட்டத்தை முடிக்கலாம், எடுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம், லோன் எடுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். இந்த ரூல்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். போஸ்ட் ஆஃபீஸில் இதெல்லாம் யாரும் உங்களுக்கு விளக்கமாக தெளிவாக சொல்லிகிட்டு இருக்க மாட்டாங்க. ஆகவே இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மந்த்லி இன்கம் சேவிங்ஸ் ஸ்கீம், நான் இந்த ஸ்கீமை பற்றி தெளிவாக பேசியிருந்தால இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளியராக இருக்கும். மாத வருமான சேமிப்பு திட்டம், போஸ்ட் ஆஃபீஸ் ரூல்ஸ், இதில் சில ரூல்ஸ்லாம் இருக்குது. அதை என்னென்ன பார்ப்போம். திட்டங்கள் 5 வருடங்கள் மட்டும்தான். அதாவது இந்த திட்டம் வந்து மந்த்லி இன்கம் சேவிங்ஸ் ஸ்கீம்னா நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை ஒரு 5 வருடத்துக்கு நீங்கள் டெபாசிட் பண்ணிட்டீங்கன்னா மாதம் உங்களுக்கு இன்கம் வரும், வட்டி வரும். வட்டி வந்து இன்கமாக வரும். அதான் மந்த்லி இன்கம் சேவிங்ஸ் ஸ்கீம். திட்டம் வந்து ஒன்லி 5 வருடங்களுக்கு மட்டும்தான். 5 வருடங்களுக்கு மட்டும்தான். இதை எக்ஸ்டென்ஷனாக எதுவுமே பண்ண முடியாது. அந்த திட்டத்தை நீங்கள் முடிச்சுட்டு புதுசாக வேணால் நீங்கள் மறுபடியும் ஆரம்பிக்கலாம். நீட்டிக்க இயலாது. அதான் நீங்கள் ஃபிக்ஸ்டாக 5 இயர்ஸ் தான். ஒரு தடவை ஒரு பல்க் அமௌண்ட் ஒரு 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 1 லட்ச ரூபாய் இல்லை 2 லட்ச ரூபாய் 5 வருடங்களுக்கு போட்டிங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுங்க. நீட்டிக்க 5 வருடங்கள் முடிந்த பிறகு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டோட அமௌண்ட் கிடைக்கும். இதெல்லாம் நீட்டிக்க இயலாது. தனிநபர் முதலீடு 9 லட்சம் வரை, அதாவது நீங்கள் சிங்கிள் பர்சனாக இருந்தால் ஒரு 9 லட்சம் வரைக்கும் தான் டெபாசிட் பண்ண முடியும். கூட்டு முதலீடு இருந்தால் 15 லட்ச ரூபா போடலாம். அதாவது நான் ஒரு பல்காக ஒரு அமௌண்ட் என்கிட்ட இருக்குன்னா அது தனியாக இருந்தால் ஒரு 50 லட்ச ரூபா டெபாசிட் பண்ணால் 5 இயர்ஸுக்கு இன்ட்ரெஸ்ட்டோடு வரும். அதே மாதிரி நான் ஜாயிண்ட், இப்போ கணவன் மனைவி இல்லை 2 பேர் சேர்ந்து முதலீடு பண்ணிங்கன்னா 15 லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் முதலீடு பண்ணலாம். மினிமம் 1000 ரூபாய், அதாவது நீங்கள் மினிமம் 1000 ரூபாய் இருந்தால் 1000 ரூபாய் டெபாசிட் பண்ணலாம். டெபாசிட் வந்து 5 இயர் கழித்து வட்டியோடு எடுத்துக்கலாம். மினிமம் வந்து 1000 ரூபாய் டெபாசிட் பண்ணலாம். ஒரு வருடத்திற்கு முன் க்ளோஸ் செய்ய முடியாது. அதாவது இந்த திட்டம் நீங்கள் சப்போஸ் ஆரம்பிச்சிட்டிங்க, ஒரு 9 லட்ச ரூபா டெபாசிட் பண்ணிட்டீங்க. நீங்கள் நினைக்கிறீங்க, சரி இந்த திட்டத்தினால எனக்கு யூஸ் இல்லை, நான் பணம் எனக்கு தேவைப்படுது, நான் க்ளோஸ் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னா நீங்கள் ஒரு வருடத்திற்கு முன் இதை க்ளோஸ் செய்ய முடியாது. நீங்கள் திட்டம் ஆரம்பித்து 1 வருஷம் வெயிட் பண்ணியே ஆகணும். க்ளோஸ் செய்ய முடியாது. அதனால் நல்லா யோசித்து டெபாசிட் பண்ணுங்கள். 3.5 வருடத்தில் க்ளோஸ் செய்தால் 1% டிடக்ஷன் இருக்கும். அதாவது இப்போ சப்போஸ் ஒரு 3 இயர்ஸ் கண்டினியூவாக நீங்கள் ஸ்கீம் கட்டிட்டீங்க, நான் 3 இல்லை 4 வருஷம் இடைப்பட்டதில் நீங்கள் அந்த க்ளோஸ் செய்ய விரும்புகிறீங்கன்னா உங்களுடைய வட்டி விகிதம் அதில் 1% டிடக்ஷன் பண்ணுவாங்க. அதாவது அந்த எத்தனை வருஷம், 4 வருடங்களில் நீங்கள் திட்டத்தை க்ளோஸ் பண்ண நினச்சிங்கன்னா எவ்வளோ வட்டி வந்திருக்குன்னு பார்ப்பாங்க. அந்த வட்டியில் 1% டிடக்ஷன் பண்ணிடுவாங்க. அதனால் திட்டத்தை நீங்கள் எவ்வளோ முடித்தாதான் உங்களுக்கு யூஸு, முடிக்கலைன்னா உங்களுக்கு யூஸ் கிடையாது. டேக்ஸ் பெனிஃபிட் கிடையாது. இந்த திட்டத்துக்கு வந்து மாதம் இன்கம் கிடைக்கிறனால இந்த திட்டத்துக்கு டேக்ஸ் பெனிஃபிட் கிடையாது. அதனால் டேக்ஸு பெனிஃபிட் எடுக்கிறவங்க மந்த்லி இன்கம் ஸ்கீமை ட்ரை பண்ணாதீங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு கிடையாது. ஆமாம், இதில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு கிடையாது. ஏன்னா உங்களுக்கு வட்டி வந்து கையில் மாதம் நீங்கள் வாங்கிடுறீங்க. அதனால் அதுக்கு வந்து வட்டி, உங்களுக்கு வந்து வட்டி போட முடியாது. கையில் பணம் வாங்கிறதுனால முதல் அமௌண்ட் அப்படியே இருக்கிறதுனால தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இது கிடையாது. அதனால் வட்டிக்கு அந்த முதல் அமௌண்ட்டுக்கு மட்டும் வட்டி மாதம். இப்போ தெளிவாக தெரிஞ்சிருக்கும். மந்த்லி இன்கம் ஸ்கீமில் இந்த ரூல்ஸ் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். இந்த ரூல்ஸ் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோ எடிட்டிங் வந்து பெரிய பிரம்மாண்டமாக இருக்காது, ஆனால் சிம்பிளாக அழகாக எழுதி கொடுத்துருக்கேன். இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் மந்த்லி இன்கம் ஸ்கீம்ஸ்னால் கண்டிப்பாக இந்த ரூல்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் உங்களுக்கு ஒரு நாலேஜ்ஃபுல்லாக இருக்கும். எப்போ நம்ம ப்ரீமெச்சூர் க்ளோஸ் பண்ணலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு தெளிவான ஐடியா இருக்கும். மேலும் இந்த மாதிரி வீடியோ வரணும்னா என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் சரவணன்.